வால்ட் டிஸ்னி அப்படின்னு சொல்றார். அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். டிஸ்னி வேர்ல்டுன்னு ஒரு என்ன சொல்றது, அதை இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த இது வைக்கிறாங்கல்ல, தீம் பார்க்லாம் வைக்கிறாங்கல்ல. சென்னையில் கோல்டன் பீச், எம்ஜிஎம் அதெல்லாம் இருக்குது. நம்ம ஊர்களில் என்ன, இந்த பக்கத்தில் என்ன இருக்குது தீம் பார்க்கு? தீம் பார்க்க நான் பிளாக் தண்டர் தெரியுமில்ல, தெரியாதா? கோயம்புத்தூர்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி. இந்த மாதிரி தீம் பார்க்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் முன்னோடியா துவக்கமா இருந்தது டிஸ்னி வேர்ல்டுங்கிறது. அது அமெரிக்கால முதல் முறையில் உருவாக்கப்பட்டுச்சு. அது உருவாக்கப்படும் போது 1920-30 அந்த காலகட்டத்தில். அதை உருவாக்குனவர் யாருன்னா வால்ட் டிஸ்னி அப்படிங்கிற ஒரு மனிதன். அவர் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் கிரியேட் பண்ணாரு, உருவாக்குனாரு. அதை உருவாக்கி முடிச்சு அது ஓப்பனிங் பண்றதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். அப்ப அவர் ஓப்பன் பண்ற அந்த நேரத்துல அவர் மனைவி பொறுப்பா இருந்து அதை செய்யறாங்க. வந்த ஒருத்தர் சொன்னாராம், வால்ட் டிஸ்னிக்கு இதை பார்க்க கொடுத்து வைக்கல, அவர் மட்டும் பார்த்துருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவரு எவ்வளவு இதை உருவாக்க முயற்சி பண்ணாரு. அப்ப அவர் மனைவி சொன்னாங்களாம், அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே இதை பார்த்தனால தான் இன்னைக்கு நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரா. அவர் எதை எங்க பார்த்தாரு? தன்னுடைய மனத்திரையில பார்த்தாரு. அதுதான் சொன்ன விஷன், a mental picture of your future. எதிர்காலத்தை குறித்து அவர் மனதில் இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பொழுதுபோக்கு மையத்தை உருவாக்கணும்னு அவருக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் அவர் மனதில் இருந்ததை தான் அவர் அதுக்கான ஆட்கள்கிட்ட, இன்ஜினியர்கிட்ட சொல்லி இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, அப்படி ஒவ்வொரு காரியத்தை உருவாக்கி இன்னைக்கு மற்றவங்க பார்க்கறதுக்கு எதுவா அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன தரிசனம் இருக்குது? நம்முடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்கு? ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்னு பிளான் வச்சிருக்கீங்களா? 2 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்களா? 5 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கீங்களா? பல நேரத்தில் நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இதுக்கு பேர் தான் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அதை மாதிரி. அப்படின்னா அன்னன்னைக்கு பாட்டை பார்ப்போம், நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. நமக்குள்ளே தரிசனம்னு ஒன்று இருக்குமானா நாளைய குறித்து நம்ம இன்றைக்கே தீர்மானிக்கணும், திட்டமிடணும். ஒரு வருடம் கழிச்சு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய போறோங்கிறத இன்னைக்கே அதற்காக ஜெபித்து ஆண்டவரிடத்திலே ஆலோசனையை கேட்டு அதற்காக ஆயத்தப்படணும். 2 வருடம் கழிச்சு அல்லது 5 வருடம் கழிச்சு என்ன செய்யணுங்கிற தரிசனம் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். உங்கள் குடும்பத்தை குறித்து தரிசனம், உங்க பிள்ளைகள் குறித்து தரிசனம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து தானே தரிசனம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி யாரெல்லாம் தரிசனத்தோட இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஒரு நாளிலே அதை நிறைவேறுதலை காண்பார்கள். ஹல்லேலூயா. நமக்கு எந்த தரிசனமும் இல்லைன்னு வைங்களேன். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கோல் இருக்கு, எனக்கு ஒரு விஷன் இருக்கு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை, அந்த தரிசனத்தை, அந்த கோலை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குதுப்பா. அந்த தரிசனம் என்ன? அதுல இன்னொரு பகுதியை சொல்றாரு பாருங்க, என் சகோதரர்களாகிய யூதர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம். அதுக்காக நான் பிரயாசப்படுறேன். பாருங்களேன், தரிசனம். இன்னைக்கு பல நேரங்களில் சபைகளிலே நம்ம தரிசனத்தை எழுதி போடுறோம் இல்லையா? பல சபைகளில் கேலண்டர் எழுதி போட்டிருப்பாங்க, இந்த வருடம் இத்தனை கிளை சபைகளை உருவாக்கணும், இத்தனை புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணும். தரிசனம் இருக்குது, நல்ல காரியம் தான். விசுவாசிகள் எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்குது பாருங்களேன். நம்ம தரிசனத்தை எழுதி போடும் போது ஒருவேளை எழுதி போட்ட எல்லாத்தையும் நிறைவு செய்யாட்டினாலும், அவ்வளோத்தையும் ரீச் பண்ணாட்டினாலும், அதுல ஒரு பாதியவாவது ரீச் பண்ணியிருப்போம், ஒரு பாதியவாவது சந்திச்சிருப்போம். ஆக்சுவலி தட் இஸ் குட், அது நல்ல காரியம். நீங்க அந்த தரிசனம் வச்சு அதை எழுதி போடலன்னு வைங்களேன், அந்த பாதி கூட நடக்காது. எங்க சபையில தரிசனத்தை ஆண்டவர் சொல்லிக்கார, தரிசனத்தை எழுதி போடுன்னு சொல்லியிருக்காரா. எங்க அப்பாவுக்கு 1985 வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏசாயா 60:22. அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கே தரிசனத்தை எழுதி போட்டது மட்டும் இல்ல, தரிசனத்தை பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த இதான் சின்னவன் 1000 பெருக போகுது, 1000 பெருக போகுதுன்னு பேசி பேசி பேசியே 1000 பெருகிருச்சு.
1000 திருத்தங்கள்ல பெருகுச்சு. ஏன்னா தரிசனம் அது இருக்குது. அந்த தரிசனத்தை ஜனங்களுக்குள்ள பேசுறாங்க. ஜனங்களும் அந்த ஜனங்களுக்குள்ளேயும் ஜனங்களுடைய மனதிற்குள்ளும் அந்த தரிசனம் வந்துருச்சு. நம்ம இருக்கிறது இப்போ ஒன்றும் பெரிய கூட்டம் நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். நம்ம 1000 பெருகணும், 1000 பெருகணும்னு பேசி பேசி அந்த திருத்தங்கள் 1000 பெருகியாச்சு. அப்புறம் ஆண்டவர் அந்த தரிசனத்தின் விரிவாக்கத்தை கொடுக்கிறாரு. இங்க மட்டும் பத்தாது. ஏன்னா ஆண்டவர் முதல்ல எங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா, சின்னவன் 1000ங்கிறது இந்த ஸ்தல சபையில் 1000, சிறியவன் பலத்த ஜாதிங்கிறது 100 கிளை சபை. அந்த ஒவ்வொரு சபையிலும் பின்னாட்கள் 1000 அப்படிங்கிறது தான் தரிசனம். இதை சொல்லி சொல்லி இந்த தரிசனத்துக்காக செயல்பட்டு அந்த ஸ்தல சபையும் வளர்ந்தது, பெருகினது. கிளை சபைகளும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி பல இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. திருத்தங்கள் 1000 பெருகின உடனே ஆண்டவர் தரிசனத்தின் அடுத்த இந்த செகண்ட் ஃபேஸ் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, சிவகாசியில் ஒரு சபை ஆரம்பிக்கணும். அங்க சிவகாசியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு இடத்தை வாங்கி முதல்ல ஒரு ரெண்டுக்கு ஒரு பிளேஸ்ல ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். அப்புறம் இடம் வாங்கணும் சொல்லும் போது அந்த நேரத்தில் எங்க அப்பா கத்தர் கூட தரிசனம் என்ன, முக்கியமான இடத்துல சபை இருக்கணும். சபை அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு புறம்போக்குள்ளையும் காட்டுக்குள்ளையும் ஜனங்களே வர முடியாத இடத்துலையும் என்ன செய்யுது இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கட்டுற சபை அந்த ஒரு தரிசனத்துல தான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இடம் வாங்கியிருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடந்து வர்ற தூரத்துல இடம், அந்த இடத்த வாங்குறதுக்கு அந்த பாடு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரே தரிசனம் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குனா சபைக்கு வர்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது அப்படியே ராஜாக்கள் வாசம் பண்ற இடமா தான் இருக்குது. ஏன்னா ஒரு சதுரடி கூட அதுக்கு மேல வாங்குறது அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. நாங்க வாங்கும் போது அந்த பகுதியில் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களும் பில்டிங்களும் ஹாஸ்பிட்டலும் அது இதுன்னு வந்துருச்சு. இன்னைக்கு இடங்கள் எல்லாம் பல கோடிகள்ல சொல்றாங்க. அவங்களே ஆச்சரியப்பாங்க, எப்படி அந்த இடத்துல சர்ச்சு வந்துச்சு. நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த தரிசனம் தான் அங்க ஒரு சபை உருவாக காரணமா இருந்துச்சு. இப்ப அந்த சிவகாசியிலையும் 1000 பேரை கத்த கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் தரிசனம் விரிவாச்சு. சாட்சாபுரத்துல ஒரு சபை ஆரம்பிக்கணும். அங்கேயும் ஆரம்பிச்சாச்சு. இப்ப அங்க 300 பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு சபை ஆரம்பிக்கும் போதும் அந்த ஒவ்வொரு சபைக்கும் இடம் வாங்க, கட்டடம் கட்ட, கட்டடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண, அந்த அதுக்கப்புறம் விரிவாக்கமான இடம் வாங்க. இப்ப சாட்சாபுரம் சபைக்கும் இடம் ஏற்கனவே வாங்கியிருக்கு, கட்டடமும் கெட்டி இருக்கு. அது போதாதுன்னு சொல்லி இப்ப 3 சபைக்கும் அவுட்டர்ல இடம் வாங்கியிருக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்னேன்ல 4.5 ஏக்கர் வாங்கியிருக்கோன்னு, அது சிவகாசி சபைக்கு வாங்கியிருக்கிறோம். திருத்தங்கள் சபைக்கு அவங்க ஒரு 2 ஏக்கர் அது வெளியில வாங்கியிருக்காங்க. திருத்தங்களுக்கு அந்த பக்கம் அவுட்டர்ல. சாட்சாபுரத்துக்கு அங்க ஒரு 586 குழி, அதுவும் அதுக்கு அவுட்டர்ல நினைச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒரு 11 சென்ட். தரிசனம். இந்த தரிசனம் நமக்குள்ள வருமானா, அது அது நம்மளா சும்மா கற்பனை பண்ணிக்கிற காரியம் இல்ல. நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்தான திட்டங்களை கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல இந்த ஊர்ல சபை வளரணும், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வரணும். அப்படியா? அப்படின்னா அடிஞ்ச வருஷம் கழிச்சு சபை இவ்வளவா இருக்கணும்னா அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத கத்த நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தரிசன பார்வை கழுகுக்கு இருக்கிறனால தான் அது ஒவ்வொரு நாளும் ஜெயித்து 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 அது ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட நமக்குள்ள ஒரு தரிசனம் வருமானா ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள்ல பாருங்க, யாருக்கெல்லாம் தரிசனம் இருக்குதோ அவங்க அந்த தரிசனத்துக்காக படிப்பார்கள். இங்க வசனத்துல வாசிக்கிறோம்ல, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நான் உயரணும், உயர்வான வேலையை பெறணும் அல்லது உயர்வான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள், நினைக்கிற பிள்ளைங்க காலேஜில் மற்றவங்க ஆடுற மாதிரி ஆட மாட்டாங்க, மற்றவங்க சேட்டை பண்ற மாதிரி சேட்டை பண்ண மாட்டாங்க. கருத்தோடு படிப்பாங்க, உயர்வை பெற்றுக் கொள்வாங்க. ஆனா இந்த தரிசனம் இல்லாதவர்கள், நான் உயரணும், நான் மேன்மையை சுதந்திரிக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற தரிசனம் இல்லாதவர்கள் அந்த காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்ல தேவையில்லாத எல்லா தீமையான காரியத்திலும் ஈடுபட்டு பாவம் பண்ணி சேட்டை பண்ணி எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கி தங்களுடைய உயர்வுகளை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். தரிசனம் எனக்கு அவசியமாக இருக்கு. பேதுரு அப்போஸ்தலன் ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். என்ன தரிசனம்? அங்க யோப்பா பட்டணத்துல தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டுல மாடியில் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு தரிசனம் அவருக்கு வெளிப்படுது. என்னன்னா, வானத்துல இருந்து ஒரு பெரிய கூடு, துப்பட்டின்னு போட்டிருக்க ஒரு கூடு என்ன செய்யுது, இறங்கி வருது. நம்ம
பெரிய ஒரு கோழிக்கூடு மாதிரி ஒன்று இறங்கி வருது. அதுல பார்த்தா சகல விதமான மிருகங்களும் இருக்குது. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே எழுந்து அடித்து புசி. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இதுல சுத்தம் இல்லாத மிருகங்கள்லாம் இருக்குதே, இதெல்லாம் நான் பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது. காரணம், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லி வச்சிருக்கிறாரு, சில மிருகங்களை சாப்பிடலாம், சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது. அந்த சாண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் இங்கே இருக்குதே அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் அவரோடு பேசுகிறாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அவ்வளவுதான், தரிசனம் முடிஞ்சிருச்சு, கூடு எடுக்கப்பட்டுருச்சு. இவர் என்ன ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, இதை என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கீழே கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்குது. போய் பார்த்தா 2 பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. யார் இந்த 2 பேர்? கொர்நேலியுங்கிற கிரேக்க மனிதனை அனுப்பி வச்சவங்க. இப்ப நீங்க அந்த பகுதியை கவனிச்சு பாருங்க. இந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் வந்திருந்தா பேதுரு சொல்லியிருப்பாரு, நான் யூதர்களுக்கு மட்டும்தான் ஊழியம் வந்திருக்கேன், உங்க புறஜாதிகளுக்கெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்கன்னு இருப்பாரு. இந்த தரிசனத்தை காட்டின உடனே பேதுருவுக்கு புரியுது, நான் யூதர்கள் மற்றவர்கள்னு பிரிச்சு பார்க்க கூடாது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதுதான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த 2 பேர் கூப்பிட்டாங்க, ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. இவரும் கூட போனாரு, கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணாரு. பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இத நான் எப்படி சொல்வேன்னா, இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, வேற லெவல். இங்க எப்படி பயன்படுத்துறாங்க தெரியல, ஸ்கூல்ல காலேஜஸ்ல சொல்றாங்க. ஆமா, அங்க உள்ள சர்ச்சை பசங்க அப்பப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் வேற லெவலா இருக்கு. பேதுருவின் ஊழியம் அன்னைக்கு முதல் வேற லெவல் ஆயிருச்சு. ஏன்னா அந்த எருசலேம்ல இருக்கிற கொஞ்சம் யூதர்களுக்கு மட்டும் தான் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாரு. வெளியே எங்கெங்க போனாலும், யூதயா சமாரியா கலிலேயா எல்லா இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற யூதர்களுக்கு தான் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாரு. என்னைக்கு இவருக்கு தரிசனம் வந்துச்சோ அன்னிலிருந்து இவருடைய ஊழியம் நெக்ஸ்ட் லெவல். ஹல்லேலூயா. இங்க யூதர்களை கடந்து கிரேக்கர்கள் வரைக்கும் இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் கிரேக்கர்களுக்கு இவர் ஊழியம் செஞ்சதில்லை. அன்றைக்கு கிரேக்கர்கள் பல இடத்துல பரவி இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இவர் இப்ப அவர்களுக்கும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருடைய ஊழியம் அடுத்த லெவலுக்கு கடந்து போகுது. அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த பேதுருவின் சரித்திரங்கள் ரொம்ப வேதத்துல சொல்லப்படல. ஆனா அவரு ரோமர்கள் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் ஊழியம் செய்தாரு. பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போய் 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 கடைசியா ரோமாபுரிக்கே ஊழியத்துக்கு போனார். தரிசனம் அந்த ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. எனக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய எதிர்காலங்களும் மேன்மைக்குள்ள கடந்து போவதற்கு தரிசனம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற தரிசனம். இந்த தரிசனம் அவருக்கு வந்த நாள்ல இருந்து அவரால் நிம்மதியா இருக்க முடியல, அவரால் நிம்மதியா தூங்க முடியல. இவர் உள்ளத்தில் இருக்கிற பாரம் பார்க்கும் போதே ராஜாவுக்கு தெரியுது. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்காரு. அந்த ராஜா பார்த்து கேட்கிறாரு, நெகேமியா நீ நேத்து முந்தின நாள் மாதிரி இல்லையே, உன் முகத்துல ஒரு வித்தியாசம் தெரியுதே, உன் உள்ளத்துல ஏதோ ஒண்ணு பாரமா இருக்குதே, அது என்னது? இவர் பேச ஆரம்பிக்கிறார், தரிசனத்தை பேச ஆரம்பிக்கிறார். பேச 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 அதுக்கான வாசல்கள் திறக்குது. ஹல்லேலூயா. இவர் தரிசனத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அந்த அதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. ராஜா சொல்றாரு, இவர் கேட்கிறார், ராஜாவே எங்க நாட்டில் அலங்கத்தை கட்டணும், எங்க ஊரினுடைய அலங்கத்தை கட்டணும், அதுக்கு நிறைய மரங்கள் தேவை, பொருட்கள் தேவை, முக்கியமா எனக்கு லீவு தேவை. ஏன்னா இவர் ராஜாவில் வேலையில அரண்மனையில் இருக்கிறாரு. எனக்கு இவ்வளவு நாள் லீவு தேவை, எனக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்களுக்கு நீங்க லெட்டர் கொடுக்கணும். இவர் கேட்கிற எல்லாத்துக்கும் ராஜா ஓகே சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, தரிசனம் உள்ள மனிதனுக்கு வாசல்கள் திறக்குது, தேவைகள் சந்திக்கப்படுது, அற்புதங்கள் நடக்குது. தரிசனத்தோட போனாரு, அலங்கத்தை கட்டி முடிச்சாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, நமக்குள்ளும் தரிசனம் உண்டாவதாக, நமக்குள்ளும் அந்த எதிர்காலத்தை குறித்தான திட்டங்களும் தீர்மானங்களும் வெளிப்பாடுகளும் கிடைப்பதாக. கர்த்தர் அந்த எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்து இந்த கழுகுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு விசேஷமான காரியம் என்னன்னா, எதை பார்த்தும் பயப்படாது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாம்.
1:7, 2 தீமோத்தேயு 1:7. ஆமென். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் பயப்படாது. இல்ல சொல்லுங்களேன், கழுகு பயப்படாது. நீங்க நமக்குள்ள பல நேரங்களிலே பல காரியங்களை குறித்து பயம் வந்துடுது. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய பயம் என்ன அப்படின்னா, நீங்க இருட்டை பார்த்து பயப்படுறது, கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறது, அந்த பயத்தை சொல்லல. இங்க சொல்ல வர்ற அந்த பயம் என்னன்னா, எதிர்காலத்தை நினைத்து அல்லது நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் பெருசா இருக்குதே நினைச்சு பயப்படுற பயம். சிலருக்கு சில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியா வச்சிருக்கிறார். ஆனா பெரிய காரியம் நினைச்ச உடனே சிலருக்கு பயம் வந்துடும். இவ்வளோ பெரிய வேலையை, இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்ய முடியுமா, என்னால செய்ய முடியுமா? இப்ப நெகேமியாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் செய்ய வேண்டிய வேலை பெருசு. அதே மாதிரி சாலமோன் சொல்றாரு, நம்ம செய்யற வேலை பெருசு. இது ஒரு மனிதனுக்கு அல்ல, தேவனுக்கு கட்டும் அரண்மனை. அப்ப பெரிய வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தயக்கம், ஒரு பயம். என்ன தயக்கம், என்ன பயம்? இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்ய முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேச விரும்புகிறார். எதை பார்த்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருந்தா அதை நிறைவேற்ற கிருபை கொடுப்பா. அது எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் தைரியமா முன்னோக்கி செல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பயம் என்ன செய்யுதுன்னா, நம்மளை செயல்பட விடாம ஆக்கிறது. இந்த பயம் நம்மளை முன்னேற விடாம தடுத்துருது. இந்த பயம் நம்மளை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிருது. வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, பயம் வேதனை உள்ளதான், பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அதனால வேதனை உள்ள இந்த பயத்துக்கு யாரும் இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. Do not fear about challenges. நம்ம சந்திக்க போற அந்த காரியங்களை நினைச்சு யாரும் பயப்படாதீங்க. இந்த கழுகு எவ்வளவு பெரிய காரியத்தை எதிர்க்கிறதுக்கும் பயப்படாதான். அது எப்படிங்கிறத ஒரு வீடியோவை பார்க்கலாம். அதை பொறுத்தவரையில் எல்லாமே சாப்பாடு தான் முக்கியம். ஏன்னா இப்ப பாருங்க, அது ஒரு இறைய தேடி பிடிக்க பாக்குது. அது தேடி பார்க்கும் போது அதுக்கு கண்ணில் தென்படுறது ஒரு ஆடு. இந்த ஒரு கழுகு ஒரு ஆட்டை தூக்க முடியுமா? சொல்லுங்க, தூக்க முடியுமா? முடியாது. தூக்க முடியுதா முடியலன்னு பார்ப்போம். பிடிச்சிருச்சு பாருங்க, விரட்டி பிடிச்சிருச்சு. ஓடுற ஆடை விட மாட்டேங்க பாருங்க. ஆடு இதையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. எப்படி தூக்கிட்டு பறக்குதா? எவ்வளவு பெரிய ஆட்டையும் தூக்கிட்டு பறக்குது. போதும். நம்ம சந்திக்கக்கூடிய காரியங்கள் பெருசா இருக்குதே, இதை எப்படி நம்ம சந்திக்க முடியும், இதை எப்படி நம்ம செய்ய முடியும், இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள முடியும் என்று நம்ம பயப்படுறோம். சாலமோன் சொல்றாருல, ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். உம்முடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. இவ்வளவு பேர எப்படி நான் நிர்வாகம் பண்ணி விசாரிச்சு அவங்கள வழி நடத்தி அவங்கள நான் பாதுகாக்கிறது? என்னுடைய திறமைக்கும் என்னுடைய தகுதிக்கும் இது பெரிய காரியமா இருக்குது. எரேமியா சொல்றாரு, நான் சிறு பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை நீ சொல்லாத. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது கடினம், இது பெருசு, இதை என்னால செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. பாருங்களேன், பயந்த அநேகர் தவறு செய்திருக்கிறாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தாளந்து குறிச்ச ஊமையை சொல்றாரு. ஒருவன் 5 தாளந்து, ஒருவன் 2 தாளந்து, ஒருவன் 1 தாளந்த வாங்கினான். ஆண்டவர் கொடுத்தாரு. 5 தாளந்த வாங்கினவன் வேறு 5 சம்பாதிச்சான். 2 தாளந்த வாங்கினவன் உங்களுக்கு தெரியும்ல, அதான் வேறு 2 சம்பாதிச்சான். 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான்? புதைச்சு வச்சான். ஏன் புதைச்சு வச்சான்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:25. ஆமென். ஆகையால் நான் பயந்து. ஆமா, என்ன பயம்? வாங்குற அந்த 1 தாளந்த நம்ம நஷ்டப்படுத்திட்டா என்ன செய்ய? இந்த தாளந்து அப்படிங்கிறது ஒருவேளை நமக்கு புரியாததா இருக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு ஆண்டவர் 1 தாளந்துனா 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 2 தாளந்துனா 2000 ரூபாய், 5 தாளந்துனா 5000 ரூபாய். இவர் சொல்றாரு, இந்த கொடுத்த 1000 ரூபாயை வச்சு நீ வேற ஒரு 1000த்தை சம்பாதிக்கணும். இப்ப ரோட்டு ஓரத்துல கடை போடுறாங்கல்ல, ஏன்னா பல பேர் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வாழைப்பழ கடை போடுறாங்க.
வாழைப்பழ கடை போடுறதுக்கு 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ஒரு பெரிய விசுவாசம் தேவை. என்ன விசுவாசம்? வாங்குற அவ்வளவு பழமும் இன்னைக்கு வித்து என் கையில் 2000 வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் தானே செலவழிச்சு வாங்க முடியும். வாங்குற பழம் விற்காட்டினா என்ன செய்ய? வாங்குற பழம் நஷ்டமாயி போச்சுன்னா என்ன செய்ய? அப்படின்னு நினைச்சா அந்த 1000 ரூபாயை செலவழிச்சு பழம் வாங்குவாங்களா? அதுதான் இவன் செஞ்சான். அந்த ஒரு தாளந்தை போய் புதைச்சி வச்சான காரணம், நான் பயந்து. என்ன பயந்து? இது நஷ்டமாயிட்டா என்ன செய்ய? நான் நினைச்சபடி இது நடக்கலன்னா என்ன செய்ய? நான் திட்டமிட்டபடி காரியம் செயல்படலாம் என்ன செய்ய? பயப்படுகிற ஒவ்வொருவரும் தவறு செய்கிறார்கள். பயப்படுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நடக்கிறாங்க. பயப்படுகிற ஒவ்வொருவரும் செயல்படாமல் போகிறார்கள். இந்த நாளில பயம் வேதனை உள்ளது மட்டும் இல்ல, பயம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி ஓட வைக்காம ஆசீர்வாதத்துக்கு எதிரான திசையில பின்னோக்கி ஓட வைக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்துல கிளம்பி கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? 12 பேர் போய் கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வராங்க. வந்தவங்க வந்து சொல்றாங்க, அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கியர் இருக்கிறாங்க. ஆனா முதல் சென்டென்ஸ் கரெக்டா சொன்னாங்க. கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அது செழிப்பான தேசம் தான், அது குறைவில்லாத தேசம் தான். ஆனா அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கியர் இருக்காங்க. இப்ப இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக்கிட்டு எகிப்துக்கு திரும்பி போக போறோம். ஒரு மலையை கடந்து அந்த பக்கம் போனா கானான் இருக்கு, தேவன் சொன்ன வாக்குத்தத்த பூமி இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. அங்க போக மாட்டாங்களா? எங்கேயோ இருக்க எகிப்துக்கு திரும்பி போவாங்களா? பயம் பின்னோக்கி ஓட வைக்குது. இந்த நாளிலே பயத்துக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நோக்கி ஓட, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஓட கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கழுகுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான காரியம், லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்க. அதுக்கு தமிழ் அர்த்தம் எதுதான் சொல்ல முடியும். ஆனா சொகுசு வாழ்க்கைன்னு நம்ம ஏதோ சில பணக்காரங்க சொகுசா வாழ்றாங்களே அதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல சொகுசு வாழ்க்கையில தான் இருக்கிறோம். அது என்ன சொகுசு வாழ்க்கை? கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு எது நல்லா இருக்குதோ அதை மட்டும் செய்வோம். இப்பதான் ஒருவேளை பாஸ்டர் ஒருவேளை சொல்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளா யாராவது ஒருத்தர் ஒரு சகோதரனை சகோதரியை பார்த்து இன்னைக்கு ஒரு சிறப்பு பாட்டு நீங்க பாடுங்க அப்படின்னு பாஸ்டர் சொன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் பாஸ்டர், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் யாராவது செய்யட்டும். நான் அப்படியே வந்து சும்மா பின்னாடி அமைதியாக உட்காந்து ஜோம் பண்ணிட்டு மற்றவங்க பாடுறதை கேட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்? அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். நான் வந்து அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தா அது எனக்கு நல்லா இருக்குது, அதை கடந்து முன்னாடி வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குட்டிகள் எல்லாம் வளர்க்கும் போது இந்த கழுகு போய் எல்லா இடத்துலையும் போய் இறை தேடி, பறவைகளை பார்த்துருக்கீங்கல்ல, வந்து அந்த குஞ்சுக்கு வாயில உணர்ந்து கொடுக்கும். இது அழகா இந்த அந்த கூடு பார்த்தீங்கன்னா உள்ளக்க எல்லாம் பல இந்த ஃபெதர்ஸ் சாஃப்டான மெட்டீரியல்ல அது தேடி தேடி கண்டுபிடிச்சு உள்ள வச்சு இந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப சொகுசா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருக்கு. இப்போ இந்த குஞ்சுகள் உட்காந்துக்கிட்டு கியா கியா கியான்னு கத்திக்கிட்டு அந்த தாய் பறவை வந்து வாயில உணர்ந்து உணவை கொடுக்க உடனே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சொகுசா உட்காந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த கழுகு குஞ்சுகள் எந்திரிச்சு போய் பறந்து தான் இறைய தானே தேட விருப்பம் இல்லாம எப்பயும் போல தாய் வந்து வாயில கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தாய் கழுகு என்ன செய்யுது? நீ கிளம்பு, பறந்து பழகு, நீயா போய் பழகு, உன்னுடைய காரியங்களை நீயே செய்ய முயற்சி பண்ணு சொன்னாலும் இந்த கழுகு குஞ்சுகள் என்ன செய்யாது? போகாதான். ஏன்னா அதுதான் சொகுசா இருக்குதே. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் எல்லாமே வந்து கிடைக்குது. தாய் வந்து வந்து கொடுக்க இது ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் இந்த குஞ்சுகள் கேட்காதான். அப்ப இந்த கழுகு என்ன செய்யுமா? அதுக்கு கீழே இருக்கிற அந்த சாஃப்டான பஞ்சு போன்ற மெட்டீரியல் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து கீழே போடுமா. இந்த குஞ்சுகளுக்கு தாய் என்ன செய்யுதுன்னே தெரியாது. அதுவும் ஏதோ அம்மா செய்யறாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பஞ்சுகளும் எடுத்து கீழே போட்ட உடனே கீழே இருக்கிற முள்ளுகளும் குச்சிகளும் குத்த ஆரம்பிக்கும். அப்புறம் தான் தெரியும் இனிமேலும் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க முடியாது, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எனக்கும் நேரம் வந்துருச்சு, இனிமேலும் இந்த கூட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்க முடியாது. ஏன்னா
இப்போ உட்கார்ந்து இருந்தா வலிக்குது, கீழே இருக்க முள்ளுகள் குத்துது, அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு குத்துது, இங்கிட்டு சாஞ்சா இங்கிட்டு குத்துது. வேற வழியே இல்லாம அந்த குஞ்சுகள் எழுந்து பறக்க ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் பறக்கிறதை கற்றுக்கொள்ளும், தானாக சில காரியங்களை செய்ய பழகி கொள்ளும். கம்ஃபர்ட் ஜோன், நம்ம எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. சில காரியங்கள் நமக்கு நல்ல வசதியா, நமக்கு ஏற்ற, நமக்கு விருப்பமான விதமா இருக்கிறதுனால அதிலே இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதை விட்டு நீ வெளியே வா, சில காரியங்களை செய்ய, தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக சில முன்னேற்றமான காரியங்களை செய்யன்னு சொன்னா பலருக்கும் செய்ய மனசு இல்லை, பலருக்கும் செய்ய விருப்பம் இல்லை. காரணம், அது கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் பாருங்க, சிறு பிள்ளைகள் பாருங்க, தாயின் வயிற்றில் இருக்கிறது போது கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால தான் என்னமோ தெரியல, 9 மாசம் முடிஞ்சாலும் பிள்ளைகள் பிறக்க மாட்டேங்குது. பிறகு ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிள்ளை பிறக்கிற சொல்றாங்க, அந்த பிள்ளையும் கொஞ்சம் என்ன செய்யணுமா, அதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா. இப்ப இருக்க பிள்ளைங்க கிளம்ப மாட்டேங்க, அது வாட்டுக்கு தாய் வயிற்றுல இருக்கிறது நல்லாவே இருக்குதே, சொகுசா இருக்குதே. அப்புறம் வளரும் போது ஒவ்வொரு நேரம் போராட்டம் தான். என்ன போராட்டம்? இந்த பிள்ளைகளை அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அடுத்ததுக்கு நகட்டுறது பெரிய பாடா இருக்குது. எங்க வீட்டுலாம் என் மகன் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நேரத்திலும் பாருங்களேன், இந்த பாட்டில் பாலை குடிச்சு பழகிட்டான். பாட்டில் மேல ரப்பர் வச்சிருக்கும் பாருங்க, அந்த பாட்டில் தான். இதுக்காகவே அந்த பாட்டில் அந்த ரப்பரு முதல்ல வெள்ளையா இருக்கும், அது மஞ்சளா மாறி பிரவுனாலாம் மாறிடும், ஆனாலும் விட மாட்டாங்க. பிறகு இந்த ரப்பரை மட்டும் மாத்தி மாத்தி வாங்கி மாட்டி ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் இவன் ரப்பர் பச்சை பாட்டில் குடிக்க கூடாதுன்னு அந்த சிப்பர்னு ஒரு பாட்டில் இருக்கும் பாருங்க, அதை மாத்தியாச்சு எங்க வீட்டில். அதுல என் மகன் பாலை குடிச்சு ஓரளவுக்கு பழகிட்டான், சின்ன பிள்ளையா இருந்தனால. அதுல 2 டப்பா, ஒன்னு ப்ளூ கலரு, ஒன்னு கிரீன் கலரு. இது ப்ளூ மில்க்னு சொன்னா குடிச்சு முடிச்சிருவான், இது கிரீன் மில்க்னு சொன்னா குடிச்சு முடிச்சிருவான். ஸ்கூலுக்கு போன ஆரம்பிச்ச பிறகும் இந்த பாட்டிலேயே குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், டே இனிமேலும் இதை குடிக்க கூடாதா, டம்ளர்ல பாலை குடிச்சு பழகு. மாத்த மாட்டேங்கிறான், எனக்கு அந்த பாட்டில் தான் பால் வேணும். இல்லை, ரெண்டும் ஒரே பால் தான். அந்த பாட்டில் பழகுற வரைக்கும் நீ குழந்தை, நீ டம்ளர்ல குடிச்சு பழகு, வளர்ந்துட்ட. எங்க வீட்டுல பெரிய கஷ்டமா இருந்துச்சு. அதனால என் மனைவி டம்ளர்ல வச்சா குடிக்கவே மாட்டான். டே பாருறான்னு சொல்லிட்டு, பாரு இந்த டப்பாவில் இருக்கிறது தான் வா டம்ளர்ல ஊத்துறேன், அவன் கண்ணு முன்னாடி ஊத்திட்டு, குடிக்கிறியா? இல்ல, எனக்கு அதுல தான் வேணும். ஒரு கட்டத்துல இது சரியா வராதுன்னு சொல்லி அந்த 2 சிப்பர் பாட்டிலையும் தூக்கி குப்பையிலே போட்டாங்க. நீ டம்ளர்ல குடிச்சா குடி, குடிக்காட்டி இரு. வழக்கமா தூங்கும் போது ஒரு டம்ளர்ல பாலை குடிப்பான், முழுசும் அழுதே தூங்குவானே ஒழிய டம்ளர்ல குடிக்க மாட்டான். ஏன்னா மாற்றத்தை விரும்புவது இல்லை. ஒரு காரியம் எங்களுக்கு பழகிருச்சு, அது ஒரு கம்ஃபர்ட்டா இருக்குது, அதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். இன்னைக்கு நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு பழக்கமாயிரும், சில காரியங்கள் நமக்கு விருப்பமா இருக்கும், நமக்கு ஏற்றதா இருக்கும், நமக்கு நல்ல விதத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு கடந்து வெளியே வாருங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். எங்க பேதுரு அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கிறோம், அவர் படகுல போய்கிட்டு இருக்கிறார், இயேசு கடல் மேல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடல்ல நடக்கிறத பார்த்த உடனே இவர் கேட்கிறார், ஆண்டவரே நானும் கடல் மேல நடக்கட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, ஒரே வார்த்தை தான், வா, அவ்வளவுதான். சொன்ன உடனே இவர் தைரியமா படகுல இருந்து வெளியே காலை எடுத்து வச்சாரு, தண்ணிக்கு மேல நிக்கிறாரு. திரும்பி பார்க்கிறார், தண்ணிக்கு மேல நிக்கிறாரு. கொஞ்ச தூரம் நடக்கிறாரு, ஒன்னும் ஆகல. அப்புறம் ஒரு தண்ணிக்குள்ள முங்கினாரு, இயேசு கிறிஸ்து காப்பாத்தினாரு. அதெல்லாம் 2வது பட்சம் இருக்கட்டுங்க. அத்தனை சீஷர்களும் கடல் மேல நடந்த ஒரே ஆளு பேதுரு மட்டும்தான். அவரு அவிசுவாசப்பட்ட கடல்ல முங்கி எந்திரிச்சான்னு சொல்றோம், ஆனா மீதி 11 பேருக்கு கடலுக்குள்ள இறங்கணும் கூட தைரியம் வரல. அந்த கடல்ல காலை வைக்கணும் கூட என்ன செய்யல, வரலையே. இந்த பேதுரு அந்த காரியத்தையே செஞ்சார்ல. அப்ப ஒன்னு தேவகுமாரன் கடல் மேல நடந்தாரு, மனுஷன் கடல் மேல நடந்த ஒரே ஆளு பேதுரு மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, வா, இன்னைக்கு படகை விட்டு இறங்கி வா, கடல் மேல நடக்க வா. கர்த்தர் முன்னாடி நிக்கிறாரு, நீ வான்னு அழைக்கிறார். ஆணுடைய அழைப்பை நம்ம நம்பினோம்னா பாருங்க, கடல்ல இருக்கிற அந்த படகுல இருக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன். படகுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு, ஒன்னும் தீமை நடக்காது, ஒன்னும் தண்ணிக்குள்ள முங்க வேண்டியது இல்லை, அந்த தண்ணி உங்களை ஒன்னும் சேதப்படுத்தாது. ஆனா கடல் மேல நின்னா
ஒருவேளை மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன செய்ய? இந்த எண்ணத்திலேயே அநேகர் ஆண்டவர் அவர்களுக்காக வச்சிருக்கிற அற்புத ஆசீர்வாதங்களை தேடி போகாம தாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலே கர்த்தரை விசுவாசித்து கடல்ல காலை வைங்க. அல்லேலூயா. அப்படி கடல்ல காலை வச்சா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் அவிசுவாசப்பட்டு அந்த பேதுரு கடல்ல மூழ்கினாலும் கர்த்தர் ஓடோடி வந்து தூக்குனாரு, அவரை கடல் மேல நிறுத்தினாரு. அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கு நீங்க விசுவாசித்தா உங்களையும் கடல் மேல் நடக்க செய்வா, அற்புதமாய் கர்த்தர் நடத்துவா. ஆமே. என்னென்ன திட்டங்களை தரிசனங்களை கொடுத்தாரோ சகலவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லை சொல்லலாமா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சில நிமிடத்தில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, கழுகு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். இதைத்தான் ஆரம்பத்தில் உள்ள வசனத்தில் வாசித்தோம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இது என்ன புது பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த கழுகுக்கு ஒரு குணம், ஒரு தன்மை இருக்குதான். அது தான் பலவீனப்பட்டுட்டேன் அப்படின்னு உணரும் போது, தனக்கு முந்தி இருந்த பலன் குறைஞ்சிருச்சு, வயசாயிருச்சுன்னு உணரும் போது அது ஒரு காரியத்தை செய்யுமா. அதாவது அதுக்கு எல்லாம் பார்த்தோம்ல, ஆட்டையே பிடிச்சி தூக்குதுன்னா எப்படி தூக்குது? அதுல கையில இருக்கிற நகங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த நகத்தை அப்படியே இறுக்கமா பிடிக்கிற பிடியில இந்த நகமெல்லாம் பாதி சதைக்குள்ள உள்ள போய் மாட்டிக்கிறோம். அதனாலதான் அதால தூக்க முடியுது. அதே மாதிரி வாயில இருக்கிற அழகு அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு கூர்மையா இருக்கும். அதனுடைய சிறகுல இருக்கிற இறகு அவ்வளவு வளர்ந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வளர்ந்து பெருசாயிருது. அதுக்கப்புறம் அந்த இறகை அடிச்சு அதால பறக்க முடியாத அளவுக்கு வயசும் ஆகி போச்சு, இறகும் பெருசாயிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல அது என்ன செய்யுமா? மலையிலே, உயர்ந்த மலையின் உச்சியில போய் உட்கார்ந்துக்கிடுமா. யாரும் பார்க்காத, யாரும் வராத ஒரு உயரமான இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய அந்த அந்த இறகுல இருக்கிற அந்த சிறகு இருக்கு, அந்த இறகுகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தன்னுடைய வாயை வச்சே, அழக வச்சே பிச்சு 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 கீழே போடுமா. தன்னுடைய கையில் இருக்கிற நகங்கள் அது வளர்ந்து 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 ஒரு அளவுக்கு மேல வளர்ந்த உடனே இப்படி வளைஞ்சிடும். வளைஞ்ச பிறகு இதால இறைய என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. வாயில் இருக்கிற அழகு வளர்ந்து வளர்ந்து அதுவும் வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் இது இறைய கொத்தி கவ்வ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே இது போல உயரத்துல மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு மலையின் பாறைகள்ல இந்த வாயில் இருக்கிற அழகை கொண்டு போய் அடிக்குமா. இந்த கையின் நகங்களை கொண்டு போய் அதில் அடிக்குமா. அடிக்கும் போது நகங்கள்லாம் பிஞ்சு கீழே விழுந்து ரத்தம் கொட்டும். வாயில் இருக்கிற அழகெல்லாம் உடைஞ்சு ரத்தம் சிந்தும். இந்த இறகு எல்லாத்தையும் பிச்சு கீழே போட்டுருச்சுல. அப்பப்ப நம்ம உரிச்ச கோழியை கடையில் வச்சிருக்காங்கல்ல, அத மாதிரி அது எந்த இறகு ஒண்ணுமே இல்லாம வெறும் கோழி மாதிரி அப்படி ஒரு பறவையாக உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதால பறக்க முடியாது, ஓட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் யாரும் பார்க்காத ஒரு உயரமான இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது. உட்கார்ந்த பறவை அப்படியே இருக்குமா, கொஞ்ச நாட்களுக்கு அப்படியே இருக்குமா. கீழே விழுந்த எல்லா சிறகுகளும் மீண்டுமா முளைக்க ஆரம்பிக்கும். உடைஞ்ச அழகு திரும்பியும் வளர ஆரம்பிக்கும். உடைஞ்ச நகங்கள் திரும்பியும் வளர ஆரம்பிக்கும். வளரும் போது புதிதாக வளரும், புதிய பலத்தோடு வளரும், புதிய சிறகுகளோடு வளரும். இந்த எல்லா சிறகுகளும் புதுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டுமா எழுந்து பறக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது வாலிபத்திலே, இளமையிலே எப்படி உயரத்துல உன்னதத்துல பறந்துச்சோ அது போல மீண்டுமாய் அது பறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்படின்னா வாலிபத்தில் இருந்த பலன், இளமையில இருந்த பலன், முன்பு இருந்த அதே பலன் அதை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு அது உயரத்துக்கு உன்னதத்துக்கு மீண்டுமாய் பறக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவரும் இது போலவே புது பலனை பெற்றுக்கொள்வார்கள். எப்படிங்க புது பலனை பெற்றுக்கொள்வாங்க? 2 கொரிந்தியர் 5:17 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பழையவைகள் ஒளிந்து போயினு சொல்லும் போது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆமென். நீங்க பழையவைகளாகிய காரியங்களை ஒளிந்து போகிறதுனா கலட்டி தூர எரிஞ்சு போடுங்க. பாருங்களேன், இந்த அப்பப்ப தினம் தினம் நம்ம ட்ரெஸ்ஸை கலட்டி மாத்துற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பழைய மனிதனின் சுபாவங்கள், கிரியைகள், அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, தூர எரிந்து போடுங்க. அப்படி மாறினா நம்ம புதுசா மாறிடுவோமா? நம்ம பழைய மனிதனுடைய வாழ்க்கையின் காரியங்கள், சுபாவங்களை மாற்றினா புதுசா மாறிடுவோமா? நிச்சயமா மாறிடுவோம், புது பலன் அடைந்து விடுவோம். ஹல்லேலூயா.
இங்கே ஆண்டவர் அநேக வசனங்களை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5, 7, 8 எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல திரும்ப திரும்ப சொல்றாரு, பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்க. ஆமென். துர்க்குணம் பொல்லாப்புங்கிற புளித்தமாவை அப்புறப்படுத்தி போடுங்க. நம்முடைய வாழ்க்கையில புது பலன் வரணும்னா நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுன்னு எப்படிங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில குளிச்ச பிறகு சட்டையை மாத்துற மாதிரி ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு சட்டையை மாத்துங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமான சட்டைனா என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். என்னைக்கோ ஒரு நாள் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை. இன்றைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்றைக்கும் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்றைக்கும் நம்ம புதிய மனிதனாக வேண்டியது அவசியமாக இருக்கு. நீங்க சட்டையை மாத்திட்டீங்கன்னா ஆளே மாறிடலாம். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாத்தீங்கன்னா அவரவர் போட்டிருக்க வஸ்திரத்தை வச்சுதான் இவங்க யாருங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். பிச்சைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வஸ்திரம் என்ன செய்யுது இருக்குது. இந்த சட்டையை மாத்திட்டீங்கன்னா நீங்க ஆள் மாறிடுவீங்க. எப்படி மாறிடுவீங்க? அந்த ஒரு போட்டோவை போடுங்க. எப்படி மாறி இருக்காங்க பாருங்க. ஒரு சட்டையை மாத்தணும்னே ஆள் எப்படி மாறிடுறான்னு பாருங்க. இந்த 2 பேரும் ஒரே ஆள்னா உங்களால் நம்ப முடியுதா? இது கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். இடது பக்கம் நிக்கிறவரு ஒரு மார்க்கெட்ல மூட தூக்குற வேலை செய்யற ஒரு சகோதரர். இவரை ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு. இந்த போட்டோகிராஃபில இருக்கிற ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு. பார்த்தோன்னே இவர்கிட்ட, என்ன சம்பளம் வாங்குறீங்க? டெய்லி 500 ரூபா சம்பளம் வாங்குறேன். அந்த சம்பளத்தை நான் தாரேன், என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவரை குளிக்க வச்சு ஒரு சலூனுக்கு கூட்டு போய் முடியெல்லாம் வெட்டி ஷேவ் பண்ணி என்னென்ன அந்த டெக்கரேட்டிவ் பண்ணுமோ எல்லாம் பண்ணி ஒரு கோட்டு சூட்டை மாட்டி உட்கார வச்சு கையில ஒரு டேபை கொடுத்த உடனே இவர் சூப்பர் மாடல் ஆயிட்டாரு. கையில டேப் வச்சிருக்காரே ஒழிய அவருக்கு அதை யூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. ஆனா இப்ப எப்படி இருக்காரு அவரு? ஆமா, சூப்பர் மாடல் ஆயிட்டாரு. நிஜமா நடந்த ஒரு சம்பவம் கேரளால. என்னன்னா சட்டையை மாத்தினீங்கன்னா ஆள் மாறிடுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா நம்முடைய ஆமென் ரட்சிப்பின் வஸ்திரம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பழைய புளித்தமாவை கழித்து போடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில வரக்கூடிய கரைகளை குறைகளை நீக்கி தேவ சமூகத்திலே காத்திருந்து நீங்க புதுப்பிக்கப்பட்டா புது பலன் நமக்குள்ள வந்து சேர்ந்துக்குது. ஹல்லேலூயா. கழுகு கிறிஸ்தவன். ஆமே. நம்ம சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். அந்த கழுகு எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்யும்னு ஒரு சில காரியங்களை பார்த்தோமே. கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? என்னென்ன பார்த்தோம் நம்ம? ஆமா, தனியாக பறக்கும், உயர பறக்கும். அதுக்கப்புறம் ஆமா, மற்ற பறவைகளோட அது சேராது. அது கழுகுகளோட மட்டுமே அது என்ன செய்யும், ஐக்கியப்படும். 3வதா பார்த்தோம், கழுகுக்கு தரிசன பார்வை இருக்குது. 4வதாக பயப்படாது. எதை பார்த்து என்ன செய்யாது, பயப்படாது. அடுத்தது சொகுசு வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. ஆமென். 6வதாக தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். இந்த நாளில நம்ம ஒவ்வொருவரும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வாஞ்சித்தோம்னா எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.